இல்லாமல் ஒரு கான்ஃபிடென்ஷியலாக ஒரு விஷயத்தை வைக்காம அந்த கூட்டத்துக்கே எந்த போதை மருந்து கடத்துறாங்க இவங்கன்னு இவன் சொன்னானோ இந்த அமுதன், அந்த கூட்டத்திற்கே விஷயத்தை பரப்பி விட்டார். அவர்லாம் நல்லா இருப்பாராங்க? அவர் மாதிரி ஆளுங்களை வச்சுட்டு இருக்கிற ஆட்சியும் நல்லா இருக்குமா? ஒரு பையன் நம்பிக்கையாக உங்கள்கிட்ட போலீஸ்கிட்ட யார் யாரெல்லாம் பண்ணுறாங்கங்கிறத சொல்கிறான். அதை இவங்க இப்படி ஒரு கொலை வர அளவுக்கு அதை போய் சொல்கிறானே அந்த காவலர். அவனெல்லாம் பேர் காவலரா? காவாலின்னு வைக்கணும். அவனெல்லாம் காவலாளியா? இல்லை, காவாலி. அந்த போலீஸ் எல்லாம் கண்டபடி கண்ட பேரை வச்சு திட்டலாம் போல வருது. அதை பற்றி இது வெறும் காலைல பேப்பர் படித்தா மட்டும் பத்தாது. மக்கள் வணக்கம், மக்கள் சக்தி நேயர்களே, இது உங்கள் மக்கள் சக்தி. இந்த மக்கள் சக்தி சேனலில் மக்களுக்கு சக்தி ஊட்டும் விதமாக என்னென்ன நிகழ்ச்சிகள் நாட்டில் நடக்கிறதோ அதை பற்றி பேசுவோம். அதுதான் மக்கள் சக்தியின் முக்கியமான குறிக்கோள். இப்போ இந்த மக்கள் சக்தி, இன்றைய மக்கள் சக்தியில் என்ன பேசப்படுறோம்னாக்க, நேற்று சட்டசபையில் நடந்த விஷயங்களை பற்றி பேசலாம். அதாவது 16/8/2026 அன்று சட்டசபையில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பேசலாம். அதாவது உதயநிதி அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் நேற்று, அதாவது திங்கட்கிழமைக்கு முன்னாடி இந்த வெள்ளிக்கிழமையோ வியாழக்கிழமையோ நடந்த ஒரு சட்டசபையில் பேசும்பொழுது அமுதன் கொலை வழக்கை பற்றி பேசுகிறார். அப்போ பேரவை தலைவர் என்ன சொல்கிறாருனாக்க, நீங்கள் சொல்கிறத இந்த இதில் கொடுத்துட்டீங்க, போதும், இதை பற்றி இப்போ பேசாதீங்க, இதை நீங்கள் திங்கட்கிழமை பேசிக்கங்க அப்படின்னு அவரை உட்கார வைக்கும்போது அவர் அந்த அமுதன் கொலையை பற்றி 2 வரிகளை அவர் பேசிட்டு தான் அதை முடிக்கிறார். திங்கட்கிழமை அதை மேலும் பேசலாங்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்து அன்றைய பேச்சை நிறுத்தி விட்டு முதலமைச்சரை புகழாரம் பாடுறதுக்கெல்லாம் அலோவ் பண்ணிட்டு இருந்தார். யார்? நிதியமைச்சர் முதலமைச்சரை புகழாரம் பாடி எம்ஜிஆர் பாட்டெல்லாம் பாடுறதுக்கெல்லாம் அலோவ் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் முக்கியமான விஷயம், இந்த அமுதன் கொலையை பற்றி பேசும்போது ஏதோ ஒரு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு எதையோ சொல்கிறார். அதெல்லாம் எனக்கு பொறுத்த வரைக்கும் கோபம் வந்தது. இப்போ நேற்றைக்கு அந்த அமுதன் கொலையை கொண்டு வர்றார் உதயநிதி. அமுதன்கிற இந்த அமுதன் கொலை என்னன்னாக்க, ஒரு காலேஜ் பையன் காலேஜில் போதை நடமாட்டம் இருக்கிறதுல எதுலேயோ அவனும் மாட்டின்னு இருக்கான். அவனை போலீஸ் விசாரணை பண்ணும்போது போதை கூட்டங்களை பற்றி அவன் சொல்லிட்டான். எல்லா லிஸ்ட்டையும் அவன் கொடுத்துட்டான் அந்த போலீஸில். இது அவன் அம்மா அப்பா ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க. அப்போ கூட வெளியில் வரும்போது, என்னடா நீ பாட்டுக்கு எல்லார் பேரையும் சொல்லிட்டு அவங்க எதாவது பண்ணிட போகிறாங்கடான்னு அவங்க அம்மாவுக்கு பாவம் ஒரு இன்ட்யூஷன் சொல்லியிருக்காங்க. நான் போலீஸ்கிட்ட தானே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவன் இருந்திருக்கான். என்ன இருக்குது, இந்த போலீஸ் நம்பிக்கை தன்மை இல்லாமல் ஒரு கான்ஃபிடென்ஷியலாக ஒரு விஷயத்தை வைக்காம அந்த கூட்டத்துக்கே எந்த போதை மருந்து கடத்துறாங்க இவங்கன்னு இவன் சொன்னானோ இந்த அமுதன், அந்த கூட்டத்திற்கே விஷயத்தை பரப்பி விட்டார். அவர்லாம் நல்லா இருப்பாராங்க? அவர் மாதிரி ஆளுங்களை வச்சுட்டு இருக்கிற ஆட்சியும் நல்லா இருக்குமா? ஒரு பையன் நம்பிக்கையாக உங்கள்கிட்ட போலீஸ்கிட்ட யார் யாரெல்லாம் பண்ணுறாங்கங்கிறத சொல்கிறான். அதை இவங்க இப்படி ஒரு கொலை வர அளவுக்கு அதை போய் சொல்கிறானே அந்த காவலர். அவனெல்லாம் பேர் காவலரா? காவாலின்னு வைக்கணும். அவனெல்லாம் காவலாளியா? இல்லை, காவாலி. அந்த போலீஸ் எல்லாம் கண்டபடி கண்ட பேரை வச்சு திட்டலாம் போல வருது. அதை பற்றி அந்த அமுதன் தன்னுடைய காலேஜில் நடக்கிற போதை நடமாட்டத்துக்கு உரியவர்கள் இவர்கள்லாம் தான் சொன்னவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் பெரிய பெரிய வயதான குண்டு தடியன்கள்லாம் இல்லை, எல்லாம் 20 வயசுக்குள்ள ஆளுங்கள்லாம் பைக்கில் வேகமாக ஓடி இந்த அமுதன் ஃப்ரெண்டும் போயின்னு இருக்கும்போது அமுதனை மட்டும் அப்படியே அடித்து பைக்கில் தூக்கி போட்டுட்டு போய் சரமாரியாக 20 பேரும் வெட்டி கொண்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன கொடுமை! போதையை தடுப்பேன்னு உள்ளே வந்தவர் என்ன சொல்கிறாருன்னா, 5 வருஷமாக நடந்துட்டுருக்கிற போதையை என்னால் எப்படி உடனே தடுக்க முடியும், நான் ஆட்சி காலத்தில் உள்ளே வந்த உடனே தடுப்பேன்னு ஒரு இதை சொல்லி தேர்தல்
தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துவிட்டு அவர் ஆட்சி காலத்தில் உள்ளே வந்து அந்த போதை தடுக்கிறதுக்கு வழியாக அந்த பையன் அந்த கூட்டத்தை சொல்கிறான். அந்த கூட்டத்துட்டையே அவன் பேரெல்லாம் இந்த பையன் தான் சொல்கிறான்னு சொல்கிற ஒரு காவலாளி அரசை வச்சு போலீஸ்காரர் காவலர்களை வைத்து கொண்டு நடத்தும் அரசை என்ன சொல்கிறது? ஐயோ, இப்போ ரொம்ப தான் எனக்கு இதிலெல்லாம் கோபம் வருது. சரி, இதை விடுங்க. இதை வந்து உதயநிதி வந்து சட்டப்பேரவையில் அதை எல்லாம் கொண்டு வரார். இதுக்கு வந்து போதை தடுப்பு பண்ணணும், பள்ளிகள் எல்லாம் இந்த மாதிரி இருக்குது, கல்லூரியிலெல்லாம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பல பத்திரிகையாளர்கள் இதை வெளியில் கொண்டு வந்ததுனால தான் அந்த போலீஸ் துறை இப்படி ஒரு அபாண்டமாக ஒரு வேலையை பண்ணியிருக்குங்கிறது தெரிய வந்தது. அதுவும் இல்லாமல் அந்த காலேஜில் உள்ள மேனேஜ்மெண்ட் எல்லாம் எப்படி தான் தப்பிக்கிறதுக்கு வழி பண்ணுறாங்கன்னு அந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொன்னார் உதயநிதி. அதுவும் இல்லாமல் காவலர்களுக்கு மேல் தகுந்த நடவடிக்கை, அதாவது இந்த வெளியிட்ட அந்த காவலர் மேல் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு அவர் அதில் கோரிக்கை வச்சிருக்கார். உதயநிதி இந்த கோரிக்கையை வச்சது அவ்வளவு கரெக்டாக இருந்தது. ஏன்னா அவர் வந்து ஒவ்வொரு பீரியட்லேயும் நடந்த போதை பிரச்சனைக்கு என்ன இவர்கள் அரசு நடவடிக்கை எடுத்தது, இப்போ இந்த மாதிரி ஏற்பட்டதுக்கு என்ன அரசு நடவடிக்கை எடுக்க போகிறது, அந்த காவலர் மேலே போதை ஒழிப்பிற்கு என்ன பண்ண போகிறது, இப்படிலாம் சரமாரியாக கேள்வி கேட்டு உதயநிதி அழகாக அந்த உரையை அவரோட முடித்தார். அதுக்கப்புறம் பல பேர் அவங்க தன்னுடைய உரைகளை பேசி கொண்டு இருந்தார்கள். இது அதாவது சட்டசபையில் நடந்த மெயினானது எனக்கு தெரிந்தது, என் மண்டையில் புரிந்ததை நான் இப்போ சொல்லின்னு இருக்கேன் உங்களுக்கு. அந்த சமயத்தில் டிவிகேல உள்ள ஒருவர் பேசும்பொழுது அவர் ஏதோ அவருடைய பேச்சுக்களை பேசிக்கொண்டே வரும்பொழுது சாதாரணமாக கலைஞர் கருணாநிதிம்பாங்கலாம், அவர் கருணாநிதின்னு சொல்லிட்டாராம். அதை வந்து தவறுன்னு இவர் ஓபிஎஸ் அவர்கள் எடுத்து கூறுறார். ஓபிஎஸ் எல்லாம் சொல்கிற அளவு பாருங்கள், இங்கே இருந்துட்டு கட்சி மாதிரி பட்சியாக போய் கலைஞர்னு சொல்லணும், அது எப்படி கருணாநிதின்னு பேர் மட்டும் சொல்லுவேங்கிற மாதிரி அவர் நாகரிகமாக பேசுங்கள்னு சொல்லியிருக்கார். இதுக்கு வந்து இவர் நம்மளுடைய சிஎம் விஜய் அவர்கள் எழுந்து அவர்கள் சார்பாக நான் சாரி கேட்கிறேன், ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்கார்ந்துருக்கார். இதுக்கு தான் அவர் சாரி கேட்டிருக்கார். ஆனால் வந்து அவர் சாரி கேட்டது அந்த அமுதன் கொலை வழக்குக்கு போலீஸ் சொன்னதுக்கு, போலீஸ் அந்த கும்பலிட்ட அந்த அமுதனை மாட்டி விட்டதுக்கு சாரி சொல்லலை. கலைஞர்னு சொல்லாமல் கருணாநிதின்னு சொன்னதுக்கு சாரின்னு கேட்குறாரு. அவர் வந்து ஏன் கலைஞர்னு சொல்லாமல் வெறுமன கருணாநிதின்னு கேட்குறேன்னு அவர் அந்த ஓபிஎஸ் பைத்தியம் அங்கேருந்து கேட்குது. இதுக்கு சாரி கேட்குது. ஆனால் உண்மையாக ஒரு குற்றச்சாட்டை வைத்த உதயநிதிக்கு தான் இங்கே சல்யூட்டு. அமுதன் என்பவன் கொலை செய்யப்பட்டான் கும்பலால். அது எதனால? போலீஸில் உண்மையான விவரங்களை சொல்ல போய் இவன் தான் சொன்னான்னு காட்டி கொடுத்தான் பாருங்க, அந்த காவலாளி மேல் கடும் நடவடிக்கை எடுங்கள்னு அழகான ஒரு உரையை உதயநிதி வைத்துள்ளார். இதில் வந்து பல பள்ளி, அதாவது அந்த காலேஜ் பேர் இந்துஸ்தான் காலேஜா, அதை சொல்லுங்கள் மக்கள்லாம் தயவு செஞ்சு. இப்படி காலேஜில் ஒரு இது வந்ததுன்னா அந்த காலேஜில் சேர்க்காதீங்க. ஒரு மாணவருக்கு பாதுகாப்பு இல்லாமல் அந்த காலேஜும் பின்னாடி வேலை செஞ்சுருக்குங்கிறத நிறையா பத்திரிகையாளர் கொண்டு வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒவ்வொன்றும் அந்த கேஸு நடந்துக்க போகும்போது நான் அதை படித்து சொல்கிறேன். பட்டு மாணவர்களை வேண்டிக் கொள்வது என்னன்னாக்க, தயவு செய்து போதை பழக்கத்தில் ஈடுபடாதீர்கள். அது உங்கள் வாழ்க்கையே குடித்து விடும். இப்போ இந்த பையன் அமுதன்கிற பையன் அது போதை பழக்கத்தில் போயிருந்து அதில் மாட்டி அதில் யாரெல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்கான். அவன் அதில் போனதுனால தானே அதில் மாட்டியிருக்கான். அதனால் போதை பழக்கத்திற்கு போகாதீர்கள் தயவுசெய்து. கல்லூரி பள்ளியிலெல்லாம் ஒரு போதை ஆல்கஹாலிக் அடிக்ட் கவுன்சிலர்ஸ் வைக்கணும். அந்த டிபார்ட்மெண்ட்லாம் நாங்கள் வேலை பண்ணியிருக்கோம். அந்த கவுன்சிலர்ஸ் வச்சா கொஞ்சம் மாணவர்களை மீட்டெடுக்கலாம்.
தயவு செய்து முதலமைச்சரை கேட்பது, கலைஞர்னு சொல்லட்டும், கருணாநிதின்னு சொல்லட்டும், எது வேணாலும் சொல்லட்டும், இதுக்கெல்லாம் போய் சாரி கேட்டுட்டு இருக்காதீங்க. உங்களுடைய 100 நாள் சாதனையாக வேதனையாக சோதனையான்னு இருக்கிற இடத்துல ஒரு பையன் உயிரிழந்திருக்கான், லாக்அப் மரணம் நடக்கிறது, அதுக்கெல்லாம் நீங்கள் மக்கள்கிட்ட சாரி கேளுங்க. இவர்களிடம் சாரி கேட்டு வேஸ்ட். மக்கள் சக்தி நேயர்களே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.